Hi my dear students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். அதாவது இப்ப 2025 பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லையா, நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது 28th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும் நமக்கு இல்லையா. சென்டம் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு இதுலதான் மார்க்க விடுவாங்க அதிகமா. ஏன்னா இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின்ல இருந்து கேட்க மாட்டாங்க, இன்டீரியரா எடுப்பாங்க. ஸோ அதனால இப்ப இது வந்து சென்டம் எடுத்தே ஆகணும், வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்காக இந்த கொஸ்டின்ஸ். இதை நல்லா படிச்சுக்கிங்க, கண்டிப்பா நம்ம சென்டம் எடுக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 28 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 28ல கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கிங்க. இது எல்லாமே ஆன்சர் வந்து நமக்கு புக் பேக்ல இருக்காது, கொஸ்டின் புக் உள்ளார இருந்து எடுத்ததுதான். பார்க்கலாமா? What are the main objective of India's foreign policy? First question. அடுத்து பாருங்க, list any 4 principle of Panchashri. What is the social economic factors for the uneven distribution of population? Next question பார்த்தோம்னா, list out India's important software centers. நம்ம இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் சென்டர்ஸ்லாம் எது இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் சென்டர்ஸை லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மென்ஷன் த ரோல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நம்ம எடுத்துக்கிறதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை படிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த 28th கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம், சென்டம் எடுத்துடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் கோல்ட் வார். அடுத்து பாருங்க, ரைட் நோட் ஆன் GI டேக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அடுத்த கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் சிப்காட் SIPCOT. அடுத்து பாருங்க, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். ரைட் நோட் ஆன் தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது ஆவின் பால் இருக்கு இல்லையா, அதை பத்தி. அடுத்து, ரைட் த பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள பயோஸ்பியர் ரிசர்வ் இதெல்லாம் மேப்லாம் நம்ம தரவா படிச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுலயே நம்ம அது மேப்புக்காக படிச்சிருக்கோம், அதே எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் zones in Tamil Nadu. Next question, what is universal adult franchise? Why we pay tax to the government? Our next question பாருங்க, what are the main software centers of India? Write different name of shifting agriculture. Write short note on TANTEA, அதாவது TANTEA. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் நோட் ஆன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது PPP. ரைட் நோட் ஆன் PPP கேட்டாலும் ஓகே. அடுத்து பாருங்க, ரைட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் தமிழ்நாடு. எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் தமிழ்நாடு. ரைட் ஷார்ட் நோட் ஆன் பஃபர் ஸ்டாக். List some of IT park in Tamil Nadu. What benefits does industrialization bring to an economy? Next, 24th question, what is meant by minimum support price, MSP? What is total value added? 26th question, last question, why Chennai is called as destroyed of Asia அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 26th கொஸ்டினை தரவா படிச்சுங்க, எல்லாமே சின்ன சின்ன ஆன்சர் தான். நம்ம சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், தரவா படிச்சுங்க. சரியா? அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் அந்த 8 மார்க் மேப் இதெல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.